தமிழ் தேசிய அரசியலை என்னை விடவும் இன்னும் இன்றைக்கு பேசுகின்ற தமிழ் தேசிய அரசியல் தலைவர்களை காட்டிலும் வேகமாக வீரியமாக ஒரு காலத்தில் பேசியவர் தான், இப்போதும் பேசிக்கொண்டு இருப்பவர் தான். ஆனால் அவருடைய அத்தனை உழைப்பும் அத்தனை அர்ப்பணிப்பும் அவர் பிறந்த ஒரு சாதியின் பெயரால் அதை மட்டுப்படுத்துவதோ அதை மறைப்பது என்பதோ நான் ஏற்கவில்லை. உண்மையிலேயே அவர் இன்றளவும் இன்றைக்கு நான் கேட்கிறேன், இப்போ எனக்கு உட்பட அந்த ஒரு குற்ற உணர்வு இருக்கிறது. நான் ஒரு ஓபிசி சமுதாயத்தை சேர்ந்த மிக பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூக நீதி கோட்பாட்டில் வளர்ந்த ஒருவன். ஆனால் நான் போராட்டத்தை காணொலி காட்சியினூடாக நடத்தி கொண்டிருக்கிறேன். ஆனால் மதிப்பிற்குரிய திருமாவர்கள் நாடாளுமன்றத்தில் ஓபிசி மக்களுக்கு இழக்கப்பட்ட அநீதிகளுக்கு எதிராக முதலில் பதிவு செய்தவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த மதிப்பிற்குரிய திருமாவளவன் அவர்கள் தான். அதேபோன்ற தன்னுடைய விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கிற பெரும்பான்மை தலித்து மக்களை திரட்டி தமிழ்நாட்டில் இருக்கிற 80% ஓபிசி மக்களுக்காக போராட்ட களத்தில் நின்றவரும் திருமாவளவன் அவர்கள் தான். ஆக அந்த விதத்தில் திருமாவளவன் அவர்களை ஒடுக்கப்பட்ட சமுதாயமாக இருக்கலாம், பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் இருக்கலாம், தமிழ் சமூகத்தின் உரிமைகளுக்காக இன்றளவும் அவருடைய போராட்டத்தையும் போர்க்குணத்தையும் நாம் குறைத்து மதிப்பிடவே முடியாது. இதர பிற்படுத்தப்பட்ட சமூகம் எவ்வளவு சாதிய முரண்பாடுகள் கிராமப்புறங்களில் ஊர்களில் இருந்தாலும் கூட அதையும் தாண்டி அந்த மக்களுக்கு ஒரு ஆபத்து ஒரு பாதிப்பு என்று வருகின்ற போது நிச்சயமாக தன்னுடைய கடமையை அவர் ஆற்றியிருக்கிறார் என்கிற புரிதல் எனக்கு தெளிவாக இருக்கிறது. அதனால்தான் தான் ஒரு 4 நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக நான் பாமகவில் இருந்தபோது கூட நான் எதிர்ப்புமாக பாமக விடுதலை சிறுத்தைகள் சில இடங்களில் சாதிய முதலில் நின்றபோது கூட நான் ஒரு தோழமையை திருமாவளவரிடத்தில் நான் கடைபிடித்து வந்தேன். இன்றைக்கும் அந்த தோழமையும் அந்த நட்பும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது.